கடவுளை சிந்திச்சு கடவுளோட பேசி கடவுளோட பழகுனா நீனும் அப்படிதான்டா இருப்ப. கோடி பெருசா குமாரன் பெருசா? அது என்ன கோடிகள்னு பாலசேகர் பேசுறாரு, அது எப்படி பிரதர்? இயேசுன்னு பேசுனேன்னா உனக்கு ஏன் பெருசா தெரியல? இயேசு உனக்கு சின்னதா தெரியுது. நான் சொல்லட்டுமா, எனக்கு கோடி சின்னதா தெரியுது, இயேசு பெருசா தெரியுது. உங்க மைண்ட்ல தான் 100 கோடியா அப்படின்றீங்க. அதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை. எனக்கு என்னன்னா, டேய் 100 கோடி ஒண்ணும் இல்லடா. என்ன தைரியம் அவருக்கு 100 கோடி ஒண்ணும் இல்லைன்றார். ஏன் ஒண்ணும் இல்லை? ஏன்னா எனக்காக தன் குமாரனையே கொடுத்தவர். அவரோடு கூட கோடிகளை, நிலங்களை, வீடுகளை, வாகனங்களை, சொத்துக்களை, வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? ஆமென். The ultimate works, உடைய கிரியைகளின் திரள். தேவன் என்னெல்லாம் பண்றாரு, பண்ணிட்டு இருக்கிறார். இதை மட்டும் மெடிடேட் பண்ணி பாருங்க, உங்க லைஃபே வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். ஆமென். ஸ்பெஷலி யூ ரீட் சாங்ஸ். ஏன்னா சங்கீதக்காரன் ரொம்ப எழுதுறது அவர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணாருன்னு எழுதிட்டே இருக்கிறான். ஆமென். That's a New Testament spirit. That's a New Testament attitudes that brings. அதனால தான் தாவீது பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தாலும் அவன் மைண்டு நியூ கவர்னன்ட் மைண்ட், நியூ டெஸ்டமெண்ட் மைண்ட். ஏன்னா அவன் நான் என்ன பண்ணன்றதையே யோசிக்காம அவர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார் இப்படி யோசிச்சுட்டு தான் ஜெயிச்சிட்டான். ஆமென். Think about your God. ஆமென். அவரை பற்றிய எண்ணம், அவரை பற்றிய தியானம் வாழ்க்கையை உயர்ந்த நிலைகளுக்கு நேராக எடுத்துட்டு போகும். அவர் தம்முடைய கிரியைகளில் மகிழ்வார். கடவுள் டயர்டா இல்லை, கடவுள் சோர்ந்து போய் எதையும் செய்கிறது இல்லை. அதனால தான் ஏசாயா இதை அப்படியே எழுதுறார். கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவன் நட்சத்திரங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்து அதை விசாரிக்கிறாராம். நம்ம இங்கே ஒரு 100 பேர் வச்சே விசாரிக்க முடிய மாட்டேங்குது. அவர் 1000 நட்சத்திரங்கள்லாம் இருக்குதான். கொஞ்சம் உட்கார்ந்து அவர்கிட்ட கற்றுக்கணும், ஐயா எப்படி முடியுது உங்களால் அப்படின்ட்டு. பைபிள் சொல்லுகிறது நட்சத்திரங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்து அதை என்ன பண்ணுறாரா, விசாரிக்கிறார், அதை பற்றி விசாரணை பண்ணுறாரா. கடையாதனங்களை சிசித்த அனாதி தேவன் இளைப்படைவது இல்லை. ஏசாயா 40 இல்லையா? இளைப்படைவது இல்லை, சோர்ந்து போகிறதும் இல்லை. இப்படி சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, எனக்கு காத்திருக்கிறவன் அல்லது என் கூட பழகிறவனும் அப்படிதான் இருப்பான்றார். The same energy, the same strength. ஆமென். கடவுளை சிந்திச்சு கடவுளோட பேசி கடவுளோட பழகிறனா நீனும் அப்படிதான்டா இருப்ப. சோர்வோடு நீ அலைய மாட்ட, நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். உனக்குள்ளேயும் அந்த எனர்ஜி ஓடிக்கொண்டே இருக்கும், உனக்குள்ளேயும் அந்த ஞானம், உனக்குள்ளேயும் அந்த கிருபைகள் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்றார். ஆமென்.